வாணியம்பாடி சந்தை மைதானத்தில் உள்ள அம்மா உணவகத்திற்குள் இது என்ன மீன் மார்க்கெட்டா என்று கேட்டவாறே என்ட்ரி கொடுத்தார் மன்சூர் அலிகான். மீன் மார்க்கெட்டா? சாப்பாடு எவ்வளவு? 5 நல்லா இருக்குப்பா, ரொம்ப அற்புதமா இருக்குப்பா. நம்ம வீட்டுல கூட இவ்வளவு காய்கறி போட மாட்டாங்க. கடை கடையாக மாமூல் வசூலிப்பவர் போல விலை நிலவரத்தை விசாரித்தவாறே சென்றார். பெல்லாரி வெங்காயமா கிலோ 20 ரூபாயா? 20. தக்காளி எங்க இருந்து வருது? லோக்கலா? இது 30 ரூபாய் கிலோவா? ஒரு கடையில் அமர்ந்து மிளகாவை கையில் எடுத்து இது இந்திய ப்ராடக்டா என்று குறும்பாக கேட்டார். கேப்ரிகானா? இதுக்கு பேரு கேப்ரிகான். ஆமா, இந்த மிளகா வந்து இந்தியா ப்ராடக்டா? சும்மா சொல்லாத. கேப்ரிகான். பாபா வாங்க சார், வாங்க சார், வந்து வாங்கிட்டு போங்க சார். எடுத்துங்க சார், அண்ணா எடுங்க, வாங்க. ஒரு கடையில் கரும்பு ஜூஸ் போட்டு கொடுத்தார். அத்தா, என்ன பொழப்புதா இது? வழியில் கை நிறைய முருங்கைக்காய்களுடன் நின்ற பெரியவரிடம் விலை விசாரிக்க அவர் 10 ரூபாய் என்றதும் உடலை பலமாக்க பயன்படும் என்று உடனடியாக பணம் கொடுத்து அதனை வாங்கிக் கொண்டார். இவ்வளவு 10 ரூபாய்க்கு தர்றாங்க, நம்ம வாங்கிக்குவோம்பா. வீட்டுல போய் செஞ்சு வர சொல்லலாம். முருங்காய் 10 ரூபா. நல்ல வெயில சுத்துறதுக்கு போய் முருங்காய் வச்சு சாம்பார் வச்சு அடிச்சா நல்ல செங்கா பாகியராஜ் சொன்ன மாதிரி. ஓட்டு கேட்க வந்ததை மறந்து வீட்டுக்காக விழுந்து விழுந்து காய்கறி வாங்க ஆரம்பித்தார் மன்சூர் அலிகான். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. சரி, இப்ப நீ என்ன பண்ற? மாமியார் விலைக்கு தங்கச்சியும், தங்கச்சி விலைக்கு சக்காலத்தையும் கொஞ்சம் நாத்தனா இருக்குது, தங்க வேண்டாம். ஒருவர் பணம் இல்லாமல் 3 மாங்காய்களை கொடுக்க பணம் வாங்கிக்கையா, இல்லைனா என்னைய மாமூல் வாங்க வந்தவன் நினைச்சிருவாங்கன்னு கமெண்ட் அடித்தார். காய்கறி கடை நடத்தி வந்த பெண்கள் போட்டி போட்டு மன்சூர் அலிகானுடன் அமர்ந்து புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர்.